சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியோட ஃபேர்வெல் சட்டமன்றம் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆமா, இன்னைக்கு ஏதாவது நம்ம ஸ்கோர் பண்ணியே ஆகணும்னு ஆளுக்கு ஒவ்வொன்னு கிளம்பி வந்தாங்க. யாரு? திமுகலையா? திமுகலையும் கிளம்பி வந்தாங்க, பாஜக கிளம்பி வந்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. கடைசி வரை உள்ள இருந்த ஒருத்தர் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு. யாரு அது? அவர் யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி பாஜக ஒரு விஷயத்த நாங்க பண்ணியே தீரணும்னு வந்தாங்கல்ல, அத ஃபர்ஸ்ட் பாப்போம். என்னன்னா, இந்த இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரோட முதல் நாள்ல மாபெரும் காது குத்து விழான்னு ஒரு இன்விடேஷன் அடிச்சுட்டு வந்தாங்கல்ல, எடப்பாடி அண்ட் குரூப்ஸ் வந்து அடிச்சுட்டு வந்தாங்க. சரி, அவங்களுக்கு வந்து நம்ம டஃப் கொடுக்கணும், நம்மளும் எதிர்கட்சி தானேன்னு பாஜக யோசிச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு மார்க் ஷீட் ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சிக்கு ஒரு மார்க் ஷீட் போட்டு அது உட்கார்ந்து ஒரு குழு 5 பேர் கொண்ட குழு தயாரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 5 பேர் கொண்ட குழுவா? அப்படி என்ன மார்க் போட்டிருக்காங்க? மார்க் என்ன போட்டிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஆல் ஃபெயில்னு போட்டிருக்காங்க. ஆல் பாஸ் போட்டவர் எடப்பாடியார், அவர் கூட இருந்துகிட்டு ஆல் ஃபெயில்னு ஒரு மார்க் ஷீட் போட்டிருக்காங்க. அதுல எல்லா துறைகளையும் தனித்தனியா பிரிச்சு அதுல உள்ள வாக்குறுதிகள்னு சொல்லி ஒரு நம்பர் போட்டிருக்காங்க. அது நம்ம வந்து உட்கார்ந்து தான் சரி பார்க்கணும், அது அவங்களா போட்ட நம்பரா இல்ல உண்மையிலே வந்துட்டு. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆட்சி மற்றும் நிர்வாகம் அதுல வந்து மொத்தம் 54 வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்களாம் இது தொடர்பா. அதுல 17 தான் நிறைவேற்றிருக்காங்க, நிறைவேற்றப்படாதவை 37 இருக்கு. சோ இதுல ஃபெயில் அப்படின்னு சொல்லி ஆட்சி மற்றும் நிர்வாகத்துக்கு ஃபெயில், அதே மாதிரி உட்கட்டமைப்புக்கு ஃபெயில், இதுக்கெல்லாம் ஃபெயில் போட்டவங்க கல்வி மற்றும் விளையாட்டுக்கு ஆவரேஜ்னு போட்டு 42 மார்க் போட்டிருக்காங்க. ஓஹோ, கல்வி மற்றும் விளையாட்டுனா யார் துறை? உதயநிதி, அன்பில் மகேஷ் நண்பர்களுக்கு பாஸ் போட்டிருக்காங்க. பாஸ் போட்டாங்க. துணை முதல்வராக்குங்கன்னு சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்க இதுல வந்து? அதே மாதிரி தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்துக்கு கூட பாஸ் போட்டிருக்காங்க, 42 இது மார்க் போட்டிருக்காங்க. இதுல அதிக மார்க் வாங்கினது எந்த துறைனா, இவங்களோட மார்க் ஷீட்ல பொதுமக்கள் நலன் அப்படிங்கிறது 56 மார்க் போட்டிருக்காங்க. யார்கிட்ட கொடுத்து இந்த மார்க் ஷீட் வாங்கினாங்கன்னு தெரியல. எல்லாத்தையும் ஃபெயில் போட்டு விட வேண்டியதானே, ஆல் ஃபெயில் போட்டவங்க. இதுல 56 மார்க் போட்டு அவருக்கு வந்து ஸ்டாலின் ஆட்சிக்கு ஒரு டிக்கு போட்ட மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியலையே. ஆமா, ஓவராலா என்னன்னா 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்கல்ல, அதுல 160 வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றிருக்காங்க. மீதி 345 நிறைவேற்றல. சோ 31.68% வாங்கி இந்த ஆட்சி ஃபெயில் ஆகுது. 4 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டாங்கிற மாதிரி. 35 இல்ல 40 இப்ப அது அவங்க கணக்கு. அவங்க எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியல. ஆமா, இதுல வந்து அதுல உள்ள வந்து மார்க் ஷீட்னா உள்ள ஏதாவது மார்க் போடணும்ல, 1 மார்க் மட்டும் ஒண்ணு சேர்த்திருக்காங்க. 1 மார்க் கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் மட்டும். அதுல என்னன்னா, விலைவாசி அது வந்து தப்பு, பெண்கள் பாதுகாப்பு தப்பு, வேலை வாய்ப்பு தப்பு, குறிப்பா மத நல்லிணக்கம் நோ மார்க்ஸ், அதுக்கெல்லாம் தப்பு போட்டிருக்காங்க. அதான் திருப்பரங்குன்றம் பாத்திருப்பாங்க, எங்க இருக்காங்க மைக்கேல் பட்டி அதெல்லாம் ரைட். இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கெல்லாம் தப்பு போட்டு 0 மார்க் கொடுத்தவங்க. மத பிரச்சனை பண்ண விடாம செஞ்சிட்டீங்க அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இருக்கலாம். ஆனா அதுல வந்து 10வது கொஸ்டினுக்கு மட்டும் 1 மார்க் கொடுத்திருக்காங்க. எது என்னன்னா, ஊழல்னு போட்டு டிக்கு போட்டிருக்காங்க. ஓ, 1 மார்க் போட்டிருக்காங்களா? ஊழல் பண்ணா கரெக்ட், 1 மார்க் உண்டு. அதுக்குதான் நாங்க வாஷிங் மிஷின் வச்சிருக்கோம்ல, எவ்வளவு பேரை நாங்க அதுல வந்து கழுவி எங்க கட்சியில சேர்த்திருக்கோம். அதனால அதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய விஷயம் தான். அதனால வந்து அதுக்கு 1 மார்க் போட்டு கடைசியில ஃபெயில்னு சொல்லி இந்த கொண்டு வந்து இன்னைக்கு எப்படியோ வெளிநடப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதிரில ஃபுல்லா காலியா தான் இருந்தது. வெளிநடப்பு பண்றதுன்னு ஆகி போச்சு. அதுக்கு எதுக்கு இப்படி மார்க் ஷீட் எல்லாம் ரெடி பண்ணி அதை அதே டெய்லர் கிட்ட கொடுத்து பிரிண்ட் அடிச்சு வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. இன்னொரு பக்கம் முதல்வர் என்னன்னா, நாங்க 100 மார்க்ஸ் வாங்கிட்டோங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பேசிட்டு இருந்தாரு. ஆமா, அவருக்கு என்ன, கடைசி நாள் ஃபேர்வெல் பார்ட்டி குஷியில பேசிருப்பாரு. ரொம்ப ஜாலியா இருந்தாரு இன்னைக்கு. ஏன்னா ஃபேர்வெல் பார்ட்டில எப்பயுமே பசங்களை ஜாலியா இருக்க மாதிரி குறிப்பா எல்லாருக்கும் நன்றிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கண்ணியமான முறையில் சுட்டிக்காட்டி எடப்பாடிக்கு நன்றி. எதிர்கட்சி எம்எல்ஏக்கள், அனைத்து தரப்பு எம்எல்ஏக்களும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன், நன்றி நன்றி நன்றின்னு இந்த ஆட்சியை வந்து முடிவு வச்சிருக்காரு. ஆமா, எதிர்கட்சி தலைவர் எங்க அரசோட குறைகள்லாம் சுட்டி காட்டினாரு, இருந்தா அதுக்கும் அவருக்கும் நன்றி அப்படின்னாரு. அதே மாதிரி இந்த 5 ஆண்டுகள் நான் சிறப்பா பண்ணியிருக்கேன் என்னோட பொறுப்பை. அடுத்த 5 ஆண்டுகள் இன்னும் 2 மாதத்துல திரும்ப நான் முதல்வரா வந்து இன்னும் எங்களே விஞ்சுற அளவுக்கு நாங்க வந்து ஆட்சி பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஒரு வாக்குறுதி மாதிரி அங்கேயே வந்து ஒண்ணு கொடுத்திருக்காரு. எப்பவும் வந்து எதிர்கட்சி தரப்புல கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. ஆமா, என்னது இது எதிர்கட்சி சைடு கேமரா இல்லையா அப்படின்னு நினைச்சோம்ல. இருக்கு. இன்னைக்குதான் ஆன் பண்ணிருக்காங்க. ஏன்னா எதிர்கட்சி தலைவர்கள் யாருமே வரல. பாஜகவும் வெளிநடப்புங்கிறதுனால சிங்கிளா தான் வரும்னாங்கல்ல. ஆனா 2 பேரா வந்திருந்தாங்க இன்னைக்கு. யாரு? ஓபிஎஸ் குரூப், அவரோட ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன், அவரும் வந்திருந்தாரு. அவர் எதிர்கட்சியில தான் இருக்காரு. இன்னும் அவர் பேசுறதெல்லாம் அப்படி தெரியல. அதான், அவர் இந்த பக்கம் அடுத்த வாட்டி சீட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயிச்சு வந்தாருன்னா இந்த சைடு சீட்டு ஒதுக்கிடுவாங்க இருக்கை. சரி, அவரு என்னன்னா இன்னைக்கு அந்த சட்டமன்ற வளாக
வளாகத்திலேயே ஓபிஎஸ் வந்து போய் பார்த்துருக்காரு முதலமைச்சரை. ஒரு 10 நிமிஷம் வந்து பேசியிருக்காங்க. ஓபிஎஸ் வந்து பார்த்தாரு, ட்ரை பண்ணி பார்த்தாரு, நான் தயாராக தான் இருக்கேன், என்னை கூப்பிட்டுக்குங்கன்னு எடப்பாடிக்கும் தூது விட்டு பார்த்தாரு. அவரும் அசரலை. சரி, நம்மளை என்டிஏ அங்கே டெல்லியில இருந்து அமித்ஷா பார்ப்பாருன்னு பார்த்தா அமித்ஷா பார்க்க டைம் கேட்டா கூட கொடுக்கறது இல்லை. இப்படி ஒரே தொல்லையா இருந்ததுனால நமக்கு இருக்கிற ஒரே இடம் திமுக, எப்ப கேட்டாலும் முதல்வர் டைம் கொடுக்குறாரு. சரி, அங்கேயே போயிடுவோம்னு நினைச்சாரு போல. போய் இன்னைக்கு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொன்னாரு. வெளியே வந்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்றாருன்னா, சிறப்பாக வந்து 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்திருக்கிறதுனால நான் வாழ்த்து தெரிவித்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதில் சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு ஐயப்பன். இவர் வந்து உசிலம்பட்டி எம்எல்ஏ, ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர். அவர் வந்து எம்ஜிஆர் அம்மாவுடைய ஆசையோட திரும்பவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற அந்த வாழ்த்தை வந்து ஒரு ஃபேர்வெல் மெசேஜா கொடுத்திருக்காரு. மாண்புமிகு தலைவர் ஸ்டாலின் மீண்டும் முதல்வர் ஆகணும், மீண்டும் மீண்டும் முதல்வர் ஆகணும்னு சொல்றாரு. அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து நம்ம இன்னைக்கு சத்துணவு திட்டம்னா இன்னைய வரை எம்ஜிஆரை நினைவு கூறுற மாதிரி, காலை உணவு திட்டம்னா மாண்புமிகு முதல்வரை தான் நினைவு கூறுவாங்கன்னு உடன்பிறப்புகளே ஓவர்டேக் பண்ணி போய்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருந்தாரு. உசிலம்பட்டி சீட்டு யாருக்கு அப்படின்னு திமுக யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆமா, ஏற்கனவே பல சீட்டு யாருக்கு போகுதுன்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இதை பத்தியும் ஓபிஎஸ் பிரஸ் மீட்ல கேட்டாங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களோட மனசை வந்து பிரதிபலிச்சிருக்காரு. மக்கள் வந்து அந்த நாட்டுல சாதனை செஞ்சிருக்காங்க திமுக, அது அவங்க மனசுல எல்லாம் ஆழமா பதிஞ்சிருக்கு. ஸோ திரும்பியும் அவங்க தான் ஆட்சிக்கு வர சூழல் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாப்ல. ஆமா, அதாவது வெளியே இருந்து ஆதரவு கொடுக்கலாமா திமுகக்கே, நேரடியா போயிட்டோம்னா கூட அது கொஞ்சம் இதா இருக்கும். வெளியே இருந்து ஏதாவது ஆதரவு கொடுத்து 1-2 சீட்டு வாங்கி திரும்ப பலாப்பழத்துல எதுவும் நிக்கலாமா இல்ல வேணாமாங்கிறதெல்லாம் ஜோசியர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காராமா. ஓஹோ, இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கட்டும், 1 மாசம் தான் இருக்கு, இப்பவாவது ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் கேக்குறாங்க. யாரு? அந்த 4 பேர். ஐயப்பன் கேட்பாரு. இதுல தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொன்னீங்களே, தமிழ்நாட்டுக்கே வழி பிறந்துருச்சுங்கன்ட்டு போயிட்டாரு ஓபிஎஸ். அவர் தையன் தான் சொன்னாரு, எந்த தைன்னு சொன்னாரா? சொல்லல, அதான் சொல்ல மாட்டாரு, ஏன்னா அவருக்கே தெரியாது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஃபேர்வெல்னு சொன்னோம்ல, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஃபேர்வெல் அப்படின்னா இந்த லாஸ்ட் பெஞ்ச் எல்லாம் உட்காந்து கவனிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் கிளாஸ்ல எல்லாம் இருப்பாங்க லாஸ்ட் பெஞ்சஸ். ஆனா ஃபேர்வெல்னா முன்னாடி வந்து நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் முன்னாடி வரிசைக்கு வந்துட்டாரு இன்னைக்கு. ஆமா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவை முன்னவர் யார், துரைமுருகன் இருக்காருல்ல, அவருடைய சீட்ல வந்து உட்காந்துட்டாப்ல. வந்து ஃபேர்வெல் பார்ட்டின்றனால வந்தாரா இல்ல வேற ஏதோ மெசேஜ் கன்வே பண்றாரா இல்ல தெரியலையே. உதயநிதிக்கு நான் தான் முன்னவர்னு சொல்ல வராரா? உதயநிதியும் பக்கத்துலதான் உட்கார்ந்து இருந்தாரு. அவருக்கு பக்கத்துல கே.என். நேரு அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அன்பில் மகேஷோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ்னா அது கே.என். நேரு. மாவட்டத்துல அப்படி இருப்பாங்க, 2 பேரும் அப்படி இருப்பாங்க. நடுவுல வந்து உதயநிதி இருந்ததுனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அவர் வந்து இருந்தாரு அவை முன்னவர் இடத்துல. இது வந்து அவர் இல்லாதனால வந்து உட்கார்ந்து இருக்காருங்கிற மாதிரிதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ரைட்டு. ஆனா உதயநிதி என்ன சொல்லியிருக்காரு, கொஞ்சம் பழைய ஆளுங்கெல்லாம் வழி விட்டீங்கன்னா நாங்க யங்ஸ்டர்ஸ் வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குதான் வழியை விட்டு பக்கத்துல அவர் ஃப்ரெண்டை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. அதுக்காக ஃபேர்வெல் பார்ட்டிலேவா? ஆமா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே டிவிகேயோட எம்எல்ஏ, தமிழக வாழ்வு உரிமை கட்சியோட எம்எல்ஏ வேல்முருகன், அவர் வந்து எப்பவுமே ஏதாவது சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஆமா, என்னை பேச விட மாட்டேங்க, இதை பண்ண மாட்டேங்க, அதை சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா இன்னைக்கு பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டாரு முதல்வரை. ஓஹோ, கூட்டணி பேரம் சீட்டு இதெல்லாம் இருக்கு, சரி இந்த வாட்டி நம்ம புகழ்ந்துக்குவோம், அப்புறம் வந்து நம்ம கேள்வி கேட்போம் நினைச்சிருக்காரு போல. சபாநாயகரோட தான் எனக்கு பிரச்சனை, மற்றபடி உங்களோட ஆல்ரைட்டுங்க அப்படிங்கிற மாதிரி. லவ் யூங்க. ஆமா, தேர்தல் நெருங்கிருச்சு, கட்சிகள்லாம் ஹீரோ ஹீரோயின்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினா இதுக்கு பிரசாரத்துக்கா? இல்ல அதுக்கு ஒண்ணு ரெடி பண்ணுவாங்க. அது இல்லாம இந்த தேர்தல் வாக்குறுதியை அப்படித்தானே சொல்றாங்க. சோ அவங்க எல்லாம் ரெடி பண்றாங்க, நானும் கொஞ்சம் ரெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் தேர்தல் வாக்குறுதி. அப்படியா? எந்த தொகுதியில் நிக்கிறேன்? தொகுதியில எல்லாம் நிக்கல, சும்மா அந்த கட்சிகள்லாம் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் கற்பனையா வாக்குறுதி ஃபன்னா கொடுத்தா எப்படி இருக்கும்னு ஜூவில ஒண்ணு வந்து எழுதிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த கேண்டிடேட் ரெஸ்யூம், ஒவ்வொரு ஃபன்னான தலைவர்கள்லாம் போயிட்டு எங்களுக்கு வந்து ஃபன்னா வந்து எப்படி சீட்டு கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும், நாங்க இந்த சாதனை பண்ணியிருக்கோம் அந்த சாதனை பண்ணியிருக்கோம். ஸோ இப்படிலாம் எழுதிட்டு இருக்கேன் நான் ஜூவில. சரி, இது ஃபன், இது சும்மா ஒரு ப்ரமோஷன். இதை விட்டுரும். இதுக்குள்ள என்ன இருக்குன்னா, நம்ம வாக்குறுதி அப்படின்னு சொல்லும் போது மக்கள் எல்லாருக்குமே வந்து இது இருந்தா நல்லா இருக்கும், இந்த வாக்குறுதியை ஒரு கட்சி சொல்லி நிறைவேற்றினாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும்.
ஸோ அப்படி வந்து மக்கள் நினைப்பாங்கல்ல. ஆமா, அந்த வாக்குறுதிகளை விகடன் கூட பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா விகடன் அதை வந்து பிரதானமா இருக்கிற எல்லா கட்சிகளோடையும் பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு வந்து எடுத்துருக்கோம். விகடனுமே வந்து மக்களுடைய வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லி தனியாகவும் வெளியிடுற ஒரு நோக்கத்துல இருக்கும். அதுல உங்களுடைய பங்களிப்பும் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணா நம்ம நாடு நல்லா இருக்கும், எங்க வீடு நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் வச்சிருப்போம். அந்த லிங்க் வந்து ஒரு கூகுள் டாக்ஸ், கூகுள் ஃபார்ம் இருக்கும். அதுல போனீங்கன்னா நீங்க உங்களுடைய வாக்குறுதிகளை பதிவு செய்யலாம். இன்னைக்கு ஃபேர்வெல் பார்ட்டி. ஆனா ஒருத்தரால மட்டும் சந்தோஷமா அந்த ஃபேர்வெல் பார்ட்டி என்ஜாய் பண்ண முடியல. வேற யாரு? அமைச்சர் KN நேரு தான். உயர்நீதிமன்றம் அமைச்சர் KN நேரு மேல லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. அமலாக்கத்துறை முன்னாடி வந்து அவர் வீட்டுல ரெய்டு நடத்தினாங்க. அந்த அடிப்படையில 1020 கோடி ரூபாய் அளவுக்கு அவர் வந்து முறைகேடு பண்ணியிருக்காரு, அதிகமா பணம் சம்பாதிச்சிருக்காரு, வேலை வாய்ப்புல வந்து முறைகேடுகள் அப்படி இப்படின்னு நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆதாரங்களை எல்லாம் வந்து ஒரு கடிதமாக அனுப்புனாங்க. ஸோ அந்த கடிதத்தை பார்த்து உயர்நீதிமன்றம் என்ன சொல்றாங்க, இது எல்லாமே ஆதாரங்களாக இருக்கு, குற்றச்சாட்டா இல்லை, அதனால நீ வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ உத்தரவிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த கடிதத்தை டிஜிபிக்கு அனுப்பி நீங்க வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையை வந்து கேஸ் போட சொல்லுங்கன்னு சொன்னாங்க. பட் டிஜிபி எந்த நடவடிக்கை எடுக்கணும்னா இன்பதுரை கொதிச்சுட்டாரு, அதிமுக சேர்ந்தவர். அவர் போய் போட்ட வழக்குல இது வந்திருக்குது. இப்ப KN நேரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எந்த தவறும் செய்யல, நான் வந்து மக்கள் பணியெல்லாம் சிறப்பா செய்யக்கூடியவன், நான் இதுல இருந்து வெளியே வருவேன், இந்த வழக்குல இருந்தும் வெளியே வருவேன், ஏன்னா பல வழக்கு இருக்குல்ல, அதனால இந்த வழக்குல இருந்தும் வெளியே வருவேன் இருக்காரு. கூடவே RS பாரதியையும் கூட்டிட்டு வந்தார் பிரஸ் மீட்டுங்கிறனால. அவருமே வந்து இந்த 41 தொகுதிகளுக்கு அவரை வந்து பொறுப்பாளரா போட்டிருக்கிறதுனால பாஜகவுக்கு அது கண்ணு உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு, அதனால திட்டமிட்டு பழி வாங்குறாங்க, நாங்க இதுல இருந்து சட்ட போராட்டம் நடத்தி வெளியே வருவோம்னு அவரும் சொல்லியிருக்காரு. இல்ல வேற ஏதாவது புதுசா சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதே ஸ்கிரிப்ட் தான் சொல்லியிருக்காங்க. எல்லா வழக்கும் இப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. ஆமா, சட்ட போராட்டம் நடத்தி வெளியே வருவோம், அவ்வளவுதான். இது பிரஸ் மீட் கூட வச்சிருக்காங்க, நம்மளே சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் திமுக கூட்டணியில தேமுதிக இணைஞ்சிட்டாங்க. ஆனா கடந்த தேர்தல்ல சரி, இந்த கூட்டணியில் இணையறதுக்கு முன்னாடி சரி, அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. திடீர்னு போய் இப்படி தேமுதிக இணைஞ்சிட்டாங்களே, நீ என்ன ஃபீல் பண்றீங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்ட போது, கொஞ்சம் பொறுங்க பாயிண்ட் வரட்டும்னு நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, இன்னைக்கு வரும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, அது அந்த கட்சியினுடைய விருப்பம், அவங்க என்ன முடிவு எடுத்தாங்களோ அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாப்ல. வேற எதுவுமே சொல்லல அதுக்கு மேல. ஆமா, அவங்க எடுத்துட்டாங்க, அதை போய் நான் மாத்த முடியாதுங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. என்ன ஒரு 0.4% தான் இருக்கு, அதுக்கு எதுக்கு நாங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இதுல ADMK காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ராஜதந்திரமா அவங்க கிட்ட தள்ளி விட்டோம், அவ்வளவுதான், இவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்து எதுக்கு அப்படின்னு. அது ஒரு லக்கேஜா என்கிட்ட இருந்துட்டு இருந்துச்சு, சரி எப்படி தள்ளி விடுறதுன்னு தெரியாம சுத்திட்டு இருந்தோம், அதனால தள்ளி விட்டோம்னு அவங்க சொல்றாங்க. பட் திமுக ஏன் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஒண்ணு ராஜ்யசபா சீட்டு சொன்னா நமக்கு கிடைக்கும் நம்பிக்கை இருந்ததுனால செலக்ட் பண்ணதா சொல்றாங்க பிரேமலதா. அதே மாதிரி திமுகவோட போனா நம்ம ஜெயிக்கலாம், சட்டமன்றத்துக்குள்ள போலாம்னு அவங்க தொண்டர்கள் சில பேர், அந்த தொண்டர்கள்னா அங்க இருக்கிற நிர்வாகிகள் சில பேர் சொன்னதுனால அதை வந்து முடிவு எடுத்ததா சொல்றாங்க. சரி, திமுக எதுக்காக தேமுதிக சேர்த்துக்கிட்டாங்க? அதான் எங்கேயுமே ஓட்டு சதறிடக்கூடாது, ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டு அதெல்லாம் கூட இருக்குல்ல, அவ்வளவுதான் அவங்க எஸ்டிமேட்டே பண்றாங்க போல இருக்கு. தேமுதிக வந்துச்சுன்னா ஒரு 50,000 ஓட்டு வரும் அப்படின்னு தான் கணக்கு போடல. சரி, ஒரு 500 ஓட்டு வருது, அதை கூட ஏன் விடணும்? ஆமா, அதுதான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம்னு பண்ணியிருக்காங்க. இதுல வந்து 7 தொகுதிக்கு வந்து ஓகே சொல்லி இருக்கதா சொல்றாங்க திமுக தலைமை. இவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் கூட. இந்த 7 தொகுதிக்கு 20 தொகுதிக்கான விருப்பப்பட்டியலை பிரேமலதா வந்து திமுக தரப்பட்ட கொடுத்துருக்கதா சொல்றாங்க. எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இங்கெல்லாம் இருக்கு, ரிஷிவந்தியம், விருதாச்சலம், இங்க சென்னையில வந்து விருகம்பாக்கம், அப்புறம் வந்து கும்முடிப்பூண்டி, KV குப்பம், விழுப்புரம், இந்த மாதிரி இதை விட்டு அங்க சேலம் வரையும் போறாங்க. சேலம் விவியா வருதுப்பா, விஜயும் அங்கெல்லாம் போட்டிடலான்னு முயற்சி பண்ணுவாரு. ஆமா, அதான் வந்து மதுரை, திருப்பரங்குன்றம்லாம் கூட கொடுத்துருக்கதா சொல்றாங்க. சேலம்லயும் சில தொகுதிகளை வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இதுல விருதுநகர், சிவகாசி, சாத்தூர் இந்த 3 தொகுதியில ஏதாவது ஒண்ணு கொடுத்தாங்கன்னா அங்க விஜய பிரபாகரன் நிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ரிஷிவந்தியம் இல்லைன்னா விருதாச்சலத்துல வந்து பிரேமலதா போட்டியிடுவாங்கிற மாதிரி இப்போதைக்கு தகவல்கள் இருக்கு. ஓஹோ, இன்னும் அதிகாரப்பூர்வமா வெளியே வரணும். ஆமா, வரும் மெதுவா. இன்னொரு பக்கம் ராமதாஸ், அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு OPS-ஆ மாறிட்டு இருக்காரு, கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்காரு. ஆமா, எங்க பையன் சொன்னா கேட்க மாட்டான் அப்படின்னால நிறைய கோர்ட்டுக்கு போயிட்டாப்ல. கோர்ட்டுக்கு போனது பிரச்சனை இல்ல, அங்க போய் அங்க போட்ட வழக்கு என்ன அப்படிங்கறதுதான் கொஞ்சம் வினோதமா இருந்துச்சு. பாமக என்னுடைய கட்சி தான் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்ற வரைக்கும் நீங்க தேர்தலை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வினோதமான வழக்க போட்டிருந்தாரு. ஒரு 10 வருஷம் ஆகுதுன்னா 10 வருஷம் தேர்தல் நடத்தக்கூடாதுங்க, பாமக இல்லாம
மருத்துவர் ஐயா எல்லாம் என்ன தேர்தல் அப்படின்றதுதான் அவருடைய மனு. ஐயா எவ்வளவு அனுபவம் வாய்ந்தவர், இப்படியா போய் கொடுப்பாரு, இதெல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவாங்கன்னு தெரியாது அவருக்கு. தெரிஞ்சும் போய் பண்ணியிருக்காரு. அவர் என்ன நினைச்சாரோ தெரியல. சரி பையன் தான் கேட்கல, நீதிமன்றமா கேக்குதுன்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. நீதிமன்றத்துல நீதிபதி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மகன் வந்து அப்பா பேச்ச கேட்கலையா அப்படின்னா, ஆமா அப்பா பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் ஒரு வழக்கா? நீதிமன்ற நேரத்தை வந்து வீணடிக்கிறீங்க, அபராதம் போட்டுருவோம் பாத்துங்கன்னு ஒரு எச்சரிக்கையோட வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒண்ணு போட்டிருந்தாரு, மாம்பழ சின்னத்தை முடக்கணும், எனக்கு தான் கொடுக்கணும்னு. அதெல்லாம் உரிமையியல் நீதிமன்றத்துல பாத்துக்குங்கன்னு சொல்லி அந்த மனுவையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க உயர் நீதிமன்றம். சோ ஒரு சோகமான அடுத்து என்ன வழக்கு போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு போல இருக்கு. ஓபிஎஸ் வேணா ஆலோசனை கேட்கலாம். தாவேகா தலைவர் விஜய் வேலூருக்கு போறாராம். அங்கேயும் மக்கள் சந்திப்புக்கு வந்து அனுமதி கிடைக்கலங்கிறதுனால அங்க நிர்வாகிகளை வந்து கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வர வாரத்துல அங்க போறாரு. அதுக்கடையில அருண்ராஜ் அவங்க கட்சி நிர்வாகி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாஜக பத்தி தலைவர் பேச மாட்டேங்கிறாருன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. மதவாத சக்திகளோட என்னைக்குமே கூட்டணி கிடையாது, எங்களோட கொள்கை எதிரி பாஜக தான் நாங்க சொல்லிட்டோம், இதுக்கு மேல நாங்க என்ன பேசணும், எங்களுக்கு வந்து இதை சொன்னதுக்கு அப்புறம் பாஜக அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் ரிலீஸ் எல்லாமே தெரியும்ல உங்களுக்கு, இதுக்கு மேல நாங்க பேசணுமா, அப்படி அழுத்தம் கொடுத்துமே நாங்க அவங்க கூட கூட்டணிக்கு போகல பாத்தீங்களா அப்படின்னு. அழுத்தம் கொடுத்தாங்கன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா உங்க தலைவர் விஜய் அழுத்தம் இருக்கு ஆனா நமக்கு இல்லை அப்படின்னு தான் அந்த ஸ்டேஜ்ல பேசினாரு. எனக்கு இல்லைங்க, எங்க கட்சிக்கு தான். கட்சி வேற நான் வேறன்னு சொல்றாரா? நான் ஒண்ணு வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன், அதை தாண்டி மீதி பேரை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுன்ட்டாரு போல. ஆனா செங்கோட்டையன் விசில் அடிச்சுட்டு தான் இருக்கிறாரு போல. விசில் அடிச்சாரு. அவர் எப்ப கண்டக்டர் ஆனாரு? கண்டக்டர் ஆகல, அவர் வந்து தேர்தலே கண்டக்ட் பண்ற அளவுக்கு எங்களுக்கு இருக்குன்ட்டு இறங்கி இருக்காரு. ஓஹோ, பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரா கோபிச்செட்டிப்பாளையத்துல? ஆமா, அங்க போய் லட்டு கொடுக்கறதுல ஆரம்பிச்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, அவரு போய் யாரு காதலையும் விசில் அடிக்காம இருந்தா சரி, ஏன்னா பெரிய மனுஷன். அவர் தான் சொல்லியிருக்காருல்ல, நீங்க பாட்டு தூங்குறவங்க காதல விசில் அடிச்சீங்கன்னா எனக்கு ஓட்டு விழுகாது, அமைதியா இருங்க பாய்ஸ் அப்படின்னு இருக்காரு. ஆமா, 9 முறை ஜெயிச்சிருக்காரு, 10வது முறையாக தாவேக்காவுல ஜெயிப்பாரா அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. பார்ப்போம். சென்னையில நிறைய சுந்தரா டிராவல்ஸ் ஓடிட்டு இருக்கதை நோட் பண்ணிருக்காங்க போல சென்னை மாநகராட்சி. கவர்மெண்ட் பஸ் சொல்றாங்களா? கவர்மெண்ட் பஸ்ஸும் அப்படிதான் ஓடுது. புகை மண்டலம் அப்படின்னு போயிட்டு இருக்குல்ல, நம்மை சூழ்ந்த புகை மண்டலம்ங்கிறது பைக்கு, காரு, சில இது ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இந்த ஆயில்லாம் மாத்தாம ஓட்டுறாங்கிற குற்றச்சாட்டு அங்கங்க நம்ம கேட்க முடிஞ்சது இல்ல. இந்த குற்றச்சாட்டு சென்னை மாநகராட்சி காதுக்கு போய் இந்த மாதிரி பொல்யூஷன் ஏற்படுத்தினீங்கன்னா 25,000 ரூபாய் அபராதம்ங்கிறத தேர்தலுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி வேற அறிவிச்சிருக்காங்க. ஓஹோ, நீ வாங்கி பாருங்க 25,000 அப்படின்னு மக்கள் வந்து இந்நேரம் ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா அதெல்லாம் தாண்டி பொல்யூஷன் வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை தான். சென்னை இன்னும் ஒரு 20-30 ஆண்டுகள்ல வந்து அதிக பொல்யூஷன் கொண்ட ஒரு சிட்டியாக மாறும் அப்படின்னு கணிக்கப்படுது. டெல்லியா மாறிடும்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆமா ஆமா, அப்படி வந்து இருக்கக்கூடாது. நம்ம பொல்யூஷனை கட்டுப்படுத்துறது ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை இருக்குது. ஆமா, இலவசங்களை பத்தி உச்சநீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லியிருக்கு. குறிப்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, இலவசங்கள் கொடுக்கறது ஓகே, மக்களுக்கு வந்து உதவி தேவைப்படுது, கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து கை கொடுத்து அவங்களுக்கு தூக்கி விடணுன்றது கரெக்டு தான். ஆனா வந்து வரையறையே இல்லாம எல்லாருக்கும் வந்து இஷ்டத்துக்கு பணத்தை கொடுக்கறது, தேர்தலை ஒட்டி பணம் கொடுக்குறீங்க, ஸ்கூட்டி கொடுக்குறீங்க, ட்ரெஸ் கொடுக்குறீங்க, என்னென்னமோ கொடுக்குறீங்க, இதெல்லாம் தேவையா? ஏன்னா மாநிலம் வந்து நிதிச்சுமையில இருக்கும்போது இப்படிப்பட்ட இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா திரும்ப பொருளாதார நிலைமை என்ன ஆகுறது, இதெல்லாம் யோசிக்காம இருக்கிறவங்களுக்கும் சேர்த்தே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஒரு கடுமையான அதிருப்தியை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இது பேன் இண்டியா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா மாநிலத்திலையும் இதற்கு தேர்தல் வெற்றிக்காக பண்றாங்கன்னு. இது என்ன வழக்குல சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மின்சார சட்டம் ஒண்ணு புதுசா கொண்டு வந்தாங்க மத்திய அரசுல. மாநில மின்சார வாரியம் அப்படிங்கிறது நஷ்டம் இல்லாம நடக்கணுங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு போயிருந்தாங்க. இது வேணும்னே இழப்பை ஏற்படுத்துறதுக்காக கொண்டு வராங்கன்னு. அந்த வழக்குல தான் இஷ்டத்துக்கு எல்லா கவர்மெண்ட்டுமே மின்சாரத்தை இலவசமா கொடுக்குறீங்க, பணம் வச்சிருக்கவங்களுக்கும் ஏன் இலவசமா கொடுக்கணுங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க. ஓகே, ஒரு முக்கியமான வழக்கா இது வந்து பேசப்படுது. ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா, கேரளா ஸ்டோரி அந்த படத்துக்கு எதிராக, ஏன்னா ஏற்கனவே கேரளா ஸ்டோரி 1ன்னு ஒன்று எடுத்தாங்க, அதுவே ரொம்ப கொடூரமா இருக்கும். அதோட கேரளா ஸ்டோரி 2ல வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெளிப்படையா வெறுப்ப கக்குற மாதிரி அந்த ட்ரெய்லர் வந்து வெளியாயிருக்கு. இந்த படத்துக்கு வந்து சென்சார் சர்டிபிகேட்லாம் கொடுத்து ஈஸியா வந்து அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்ப பினராயி விஜயன் என்ன சொல்றாரு அப்படின்னா, வகுப்புவாத ஒரு மோதலை தூண்டுற இந்த படத்துக்கெல்லாம் எப்படி ஈஸியா சென்சார் கிடைக்குது, அதுவே ஒரு விமர்சனத்தை வைக்கிற படங்கள், ஒரு ஜனநாயக முறையில வைக்கிற படங்களை வந்து தடுக்கிறாங்க. ஜனநாயகனே தடுத்திருக்காங்க. இதுல வந்து என்னன்னா, நல்லிணக்கம், அதாவது நல்லிணக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னா அது நம்ம கேரளா தான். அங்கேயே வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை கொண்டு வராங்க. நம்மலாம் வந்து
ஒன்றுபட்டு இவங்களை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சிருக்காரு. குறிப்பா தேர்தல் நேரத்துல ஒரு பக்கம் ஜனநாயகன் மாதிரியான படங்களை வந்து விமர்சிக்கிற படங்களை வந்து நிறுத்துறாங்க. அதே தேர்தல் தான் கேரளாவே நடக்க போகுது. அதனால இந்த மாதிரியான கேரளா ஸ்டோரி போன்ற படங்களை அனுமதிக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, கேரளால பினராயி விஜயன் கவர்மெண்ட் வந்து இன்னொரு அட்டை வேற கொடுக்க போறாங்களாமே. ஆமா, இது வந்து நேட்டிவிட்டி கார்டு, எங்களுக்கு ஆதார் கார்டுல ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்க கொடுக்கறதுதான் எங்க ஊர்ல வந்து பெருசு அப்படிங்கிற மாதிரி நேட்டிவிட்டி கார்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான ஒப்புதல் வந்து அமைச்சரவை கொடுத்திருக்கு கேரள அரசாங்கத்துல. சோ அதன் அடிப்படையில மாநில அரசு சார்ந்த திட்டங்கள், நல உதவிகள் ஏதாவது பெறணும் அப்படின்னா இந்த நேட்டிவிட்டி கார்டு அப்படிங்கிறது அவசியமாகும்ன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட், டின்னரு, ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுனா அது பிரியாணியா தான் இருக்கும். அந்த பிரியாணியை வச்சு ஒரு ஊழல் பண்ணிட்டாங்கன்ட்டு ஒரு பெரிய செய்தி வந்து பிரியாணியிலேயே ஊழலா. என்னன்னா, ஹைதராபாத்ல ஒரு பிரியாணி கடையில போய் வருமான வரித்துறை வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காங்க, ரைட் பண்ணியிருக்காங்க. இதுல 3 முக்கியமான பிரபல ஃபுட் செயின்ஸா இருக்கிற 3 உணவகங்கள், இது வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லா இடத்துலயும் இருக்கதா சொல்றாங்க. அந்த 3 கடையுமே வந்து ஒரு பெரிய ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஐடி அதிகாரிகள் சொல்றாங்க. அது என்னன்னா, ஒரு ஏஐ வச்சுதான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பிக் டேட்டாஸை அனலைஸ் பண்றதுக்கான ஏஐ சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இதுல வந்து எவ்வளவு பில்ஸ் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பணமா வாங்குவாங்க, யூபிஐல டிரான்சாக்ஷன்ல வாங்குவாங்க, கார்டா வாங்குவாங்க. ஸோ இப்படி எல்லாத்துக்குமே பில்லு போட்டிருக்காங்க. பட் அந்த சாஃப்ட்வேர்ல ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி சில பில்ஸை மட்டும் நீக்கி விட்டுருக்காங்க. ஏன்னா கணக்குல அதை காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி. இது மாதிரி ஒரு கடந்த 5-6 ஆண்டுகள்ல 70,000 கோடிக்கான பில் அமௌண்ட்டை நீக்கி இருக்காங்க. பில் நீக்கினது பிரச்சனை இல்லை, நம்ம மக்கள் அவ்வளவு பிரியாணி சாப்பிட்டுருக்காங்களான்றதுதான் எனக்கு. அதான் சாப்பிட்டுருக்காங்க, அது வந்து நீக்கி இருக்காங்க. இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்ப ஐடி அதிகாரிகள் சொல்றாங்க. ஓஹோஹோ. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருந்த இன்னொரு முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தோம்னா, பிரிட்டனுடைய முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூ. அவரை வந்து காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, எப்ஸ்டீனோட சில முக்கியமான அரசு தகவல்களை அவர் பகிர்ந்துகிட்டாரு அப்படிங்கிறது தான். ஏற்கனவே எப்ஸ்டீன் கூட்டு வந்த ஒரு பொண்ணோட இவர் இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ வெளியாகி அது மிகப்பெரிய அளவுல பிரச்சனையாகி அவருக்கு அந்த பிரின்ஸ் அப்படிங்கிற அந்த பட்டத்தையே வந்து நீக்கினாங்க. அதனாலதான் அவர் முன்னாள் இளவரசர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த நீக்கினதுக்கு அப்புறம் திரும்பவும் இப்ப வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல அவருடைய பேர் திரும்பவும் அடிபட்டு அரசு சார்ந்த தகவலை எல்லாம் அவருக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. அப்படிங்கறதுனால இந்த வழக்குல அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஆனா கைது பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே அவர் ஜாமீன்ல வெளியே போயிருக்கதா சொல்றாங்க. இருந்தாலும் அரசு குடும்பத்துக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இடையில இருக்கிற அந்த இது இருக்குல்ல, இந்த விரிசல் வந்து அதிகமாகிட்டே போகுது, குறிப்பா ஆண்ட்ரூ விஷயத்துல அப்படின்னு தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா மன்னர் சார்லஸ் வந்து நாங்க இதெல்லாம் ஆதரிக்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த கைதை தப்பு நடந்திருந்தா தண்டனை கிடைக்கணும் அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து ஒரு புதிய தண்டனை சட்டத்தை ஆப்கானிஸ்தான்ல உள்ள அந்த தாலிபான் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மனைவிகளையும் குழந்தைகளையும் ஒரு ஆண் வந்து அடிக்கலாம் அப்படின்னு வந்து அந்த சட்டத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா என்னன்னா, எலும்பு முறிவு ஏற்படுற அளவுக்கோ காயம் வெளியே தெரிகிற அளவுக்கோ அடிக்கக்கூடாது, அவ்வளவு மேல இல்லப்பா அப்படிங்கிறாங்க. ஒரு சட்டமாங்க. அதான் அதுல வந்து ஒருவேளை காயம் வெளியே தெரிய மாதிரி அடிச்சுட்டா உங்களுக்கு 15 நாள் சிறை தண்டனை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த அடியெல்லாம் வாங்கிட்டு பெண்கள் வீட்டில தான் இருக்கணுங்கிற மாதிரியும் இன்னொரு சட்டம் இருக்கு. ஆண், அதாவது கணவனோட பர்மிஷன் இல்லாம மனைவி வந்து வெளியே போனாங்க அப்படின்னா அவங்க 3 மாச சிறை தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்லாம் சொல்லி ஒரு சட்டம். இது பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோன்னே தெரியலையே. ஆமா, ட்ரம்ப் வந்து வேற கிரகத்துல வாழ்றவங்களை பத்தி யோசிச்சு அவங்களுக்கும் ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு போல. ஆமா, அவரு யோசிப்பாரு. அவருக்கு என்ன, அவர் எது பேசினாலும் உலகம் ஃபுல்லா கேக்குறாங்க. பேசுவோன்னு பேசுறாரான்னு தெரியல. ஏலியன்ஸுக்காக கூட பேசியிருக்காரு. ஒபாமா இப்பதான் சொன்னாரு ஏலியன்ஸ் வந்து இல்ல இருக்குன்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தாருல. அந்த மாதிரி ஏலியன்ஸ் பத்தியோ இல்ல நம்ம அந்த அங்கங்க பறக்கும் தட்டு வேற கிரகத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அன்ஐடென்டிஃபைடு ஃபிளையிங் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இதை பத்தின எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வெளியிடுங்கன்னு யூஎஸ் ஏஜென்சிஸ்க்குலாம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இன்னும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியிட்டு முடிக்கல, அதையே நாங்க வீடியோ பண்ணி முடிக்கல. அதுக்குதான் அதுக்குள்ள இதை போட்டு டைவர்ட் பண்ணுங்க, நம்ம கவனத்தை திருப்புங்கன்னு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அந்த பக்கம் திரும்பிடுவாங்கல்ல. ஆமா, அதே மாதிரி வாஷிங்டன்ல அந்த மேயர் தேர்தல் வருது. ஆமா, அதுல இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரினி சம்பத் அவங்க வந்து போட்டிடுறாங்க. இவங்க 7 வயசுல இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போனாங்க. அங்க செட்டில் ஆகி இப்போ அவங்க ஒரு அமெரிக்க குடிமகள் தான். 31 வயது தான் ஆகுது. அவங்க இந்த மேயர் தேர்தலில் போட்டிடுறாங்க. ஏற்கனவே ஜொரான் மம்தானி அவர் வந்து நியூயார்க்கினுடைய மேயர் ஆனாரு. அவருக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பு இருக்கு. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இந்தியர்கள் அப்படிங்கிற அடிப்படையில இன்னொரு இந்தியரும் அங்க மேயர் தேர்தல் நிக்கிறது வந்து கவனத்திற்குள்ள இருக்கு.
கிடைக்கிற எல்லா ஃப்ரீ டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு டைமே இல்லைன்னு சொல்றவனா இப்பதான்டா ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். இன்னும் வேஸ்ட் பண்றதுக்கு டைம் கேட்கிறாரு அவரு. சூப்பர் 8 ரவுண்டுக்கு எல்லாம் வந்தாச்சா? சின்ராஸ் வரல ஓரமா நிக்கிறாப்ல. யாருன்னா ஆஸ்திரேலியா வந்து T20 வேர்ல்ட் கப்ல எப்பவும் ஃபைனல்ஸ்லாம் போவாங்க, இப்போ சூப்பர் 8ல இல்லையா. ஷாஜகான் படத்துல எல்லார் காதலையும் சேர்த்து வச்சு அசோக்குக்கு கடைசியில ஜோடி கிடைக்கல. மௌனம் பேசியதுல எல்லா காதலையும் பிரிச்சு வச்ச கௌதமுக்கு கடைசியில ஜோடி கிடைச்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் பழமொழி. ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ் இருந்தால்தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும் புதுமொழி. கோல்காட்டியாவா கல்கோட்டியாவா சொல்றாங்க போல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது யாரு கொடுக்க போறோம்? விருது 2 ஐயாக்களை கொடுத்துடலாமா? ஐயாக்களுக்கா? மருத்துவர் ஐயாவா? மருத்துவர் ஐயா ஒரு பக்கம், OPS ஐயா. அவர் பையன் தான் அப்படி பண்றாரா, நீ ஏன்டா புண்படுத்துறது? புண்படுத்தல, அவருக்கு ஒரு உற்சாகப்படுத்தலாமே. உற்சாகப்படுத்தின அடுத்து என்ன வழக்கு போலான்ட்டா? இல்ல அவரோட மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, இது சுயநல பூமி ஐயா துறன் தான் பாடிட்டு இருப்பாரு. மகனே வந்து மாம்பழத்தை பறிச்சுட்டாப்லே அப்படின்னு ஃபீலிங்ஸ்ல இருப்பாரு. இன்னொரு பக்கம் வந்து OPS வந்து சுயநலவாதின்னு ADMK காரங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பாருங்க, நம்மளோட எதிரியான திமுக போய் தீய சக்தி திமுக கிட்டே போயிட்டாரு அவரு. அவருதான் சுயநலவாதின்றாங்க. நாங்க அப்பத்துல இருந்தே சொன்னோம், கேட்டீங்களா? OPS என்ன சொல்றாரு, நான் அப்போத்துல இருந்து வரேன் தானே சொன்னீங்க, நீங்க தான் என்னை சேர்த்துக்காம கடைசியில் இப்ப நான் வரவாதே ஆயிப்போச்சு, திமுக பக்கம் போறமே ஆயிப்போச்சு. சேர்த்துக்கிட்டு இருந்தா எடப்பாடியோட தகவல்கள் எல்லாம் திமுக கொடுத்துருப்பாரு, அதனாலதான் எடப்பாடியார் சேர்த்துக்கலன்றாங்க. சரி, ஆக மொத்தம் வந்து சேர்த்துக்கிறதுல முடிவாயிருச்சு. ஆக மொத்தம் இது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும். இது சுயநல பூமி ஐயா துறை. அவங்க சுயநலத்தை பார்த்துட்டு ஐயா துறைன்னு எல்லா கதையும் தட்டி பார்த்தாப்புல யாரும் திறக்கல, கடைசியில வந்து திமுக பக்கம் போயிட்டாரு. ஆமா, ஓகே, இவங்க 2 பேருக்கும் இந்த விருதை கொடுத்துருக்கலாம். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.